ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நெய் ரொம்ப பிடிக்கும்? அந்த நெய் கடையில் வாங்கினா அரை லிட்டர் 500 ரூபா அப்படின்னு காசு கொடுத்து வாங்குறதுக்கு வாங்கலாப்பா இருக்கா? இனி அந்த கவலை வேண்டாம். நம்ம வீட்லேயே நெய் தயாரிக்கலாம். அதுவும் ஈஸியாக நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற பாலாடை எடுத்து வச்சே தயாரிக்கலாம். நான் ஒரு 2 வாரம் பாலாடை எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாலாடை எடுத்து நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். கூட நம்மளுக்கு ஐஸ் வாட்டர், இந்த பாலாடை, இந்த 2 மட்டுமே போதுமானது. எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே வேண்டியதில்லை. இப்போ உங்களுக்கு அந்த மணத்துக்கு வேணும்னா கருவேப்பிலையும் முருங்கைத்தழை, இந்த 2ல் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இப்போது நெய்யை நல்லா மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நிறையா ஒட்டுக்கா போட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வராது. இப்போது ஐஸ் வாட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ், இந்த 2ல் எது வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படி நல்லா ஃபுல்லாகவே வச்சு அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக அரைச்சிங்கன்னா இப்படி வரும். மோர் தனியாகவும் நம்ம இது தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் வரும். அப்படி தனியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் முருங்கைக்கீரை கிடைக்கல, அதனால் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்ணெய், அதை போட்டுட்டு ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஒட்டுக்காவே ஒரே டைமாகவே நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே அந்த வெண்ணெய் உருகி வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியுதுங்களா? அந்த மாதிரி நல்லா எல்லாமே ஃபுல்லாக உருகி வரணும். எல்லாமே ஃபுல்லாக ஒட்டுக்காவே போட்டுக்கோங்க. தனித்தனியாக போடணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம். நீங்கள் அப்படி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரணும். இந்த நுரை வருது பார்த்திங்களா? இப்படி அந்த நுரை வந்துட்டே இருக்கணும். நல்லா வரும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஒரு 5 நிமிஷம். அதுக்குன்னு ரொம்ப அடி பிடிக்கிற அளவுக்கு கருகிற ஸ்மெல்லாம் வராதுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா நுரை வர வரைக்கும் எல்லாம் அந்த கட்டியாக இருந்துச்சுன்னா, அந்த வெண்ணெல்லாம் கட்டியாக இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் இப்போ நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் கருவேப்பிலை நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா முருகலாக ஆகணும். இந்த நெய்யில் அந்த கருவேப்பிலையோட மனம் நல்லா கொடுக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மணலாக நெய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது நம்ம வீட்டிலையே தயாரிச்சுக்கலாம். ஈஸியானது தாங்க. பார்த்திங்களா? நெய் ரெடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நல்லா இதானவுடனே நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரில் வச்சு ஃபில்டர் பண்ணி நெய் தனியாக, அந்த கருவேப்பிலை தனியாக. கருவேப்பிலை நம்மளுக்கு இனி தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். அந்த நெய்யை மட்டும் தனியாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம கடையில் கொடுக்கக்கூடாது, வீட்டு நெய் கொடுக்கணும்னு நினச்சோன்னா இது ரொம்ப சிம்பிளானது தாங்க. ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஈஸியாக நம்மளுக்கு வீட்டிலையே பாலாடை டெய்லி நம்ம எடுத்து அது கீழே தான் போடுவோம். அதனால் அதுவும் நம்ம கடையில் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. டெய்லி வர பாலாடை நீங்கள் எடுத்து வச்சிங்கனாவே ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைம் காய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 வாரத்துக்கான நெய் அளவாக இருக்கும். நான் பார்த்திங்களா அவ்வளோ பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் பாலாடை. ஆனால் நெய் நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.